நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என்ற விவரத்தை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டல மேலுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த சில தினங்கள், குறிப்பாக 23, 24, 25 ஆகிய நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவு தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அப்போது முதலே தொடர்ச்சியாக காற்று தாழ்வு பகுதி என்பது கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல் அது பெரிய அளவிலான தாக்கம் ஏற்படுத்தவில்லை. அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் என கடந்த 2-3 நாட்களாக தென் மாவட்டங்கள், குறிப்பாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகி இருப்பதாகவும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருப்பதாகவும், அடுத்த சில தினங்களில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த காற்றழுத்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நிலையை பொறுத்து எந்தெந்த மாவட்டங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரத்தில் ஒரு சில இடங்களில் நவம்பர் 26, 27 கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானது என்றும், அதன் காரணமாக அதனுடைய தன்மையை பொறுத்து மழையின் அளவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.